நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நான் கடந்து போகிறதற்கு ஆசைப்படுகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தினுடைய 26வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் சேர்ந்து வாசிக்கலாம். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இல்லாதவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான யாவருக்கும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த சில மாதங்களாகவே ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை ஆண்டவர் தந்து கொண்டே இருந்தார். அப்படின்னா இந்த தாழ்வு மனப்பான்மை அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை. இந்த தாழ்வு மனப்பான்மையிலே இன்றைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட, உலகத்திலே இருக்கிறவர்கள் நிறைய பேர் தாழ்வு மனப்பான்மையிலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளும் நிறைய பேர் தாழ்வு மனப்பான்மையிலே கஷ்டப்படுகிறார்கள். மற்றவர்களை பார்க்கும்போது நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் ரொம்ப அழகா இல்லை, நான் கருப்பாக இருக்கிறேன், நான் உயரமாக இல்லை, எனக்கு பணம் இல்லை, என்னுடைய ஃபேமிலி செட்டப் எனக்கு சரியில்லை, நான் எல்லாரும் மாதிரி என்னால் இருக்க முடியல, ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது. இப்படி ஒருவேளை வெளி தோற்றத்திற்கு ஒருவேளை நல்லா இருக்கிறது மாதிரி காமிச்சாலும், வெளி தோற்றத்திற்கு எதுவுமே இல்லாமல் ஜனங்களோட நார்மலாக பேசிட்டு இருந்தாலும், சிலருடைய இருதயத்திற்குள்ளே இந்த தாழ்வு மனப்பான்மை என்கிற ஒன்று நிறைய பேருக்குள்ளே இருக்குது. சிலருக்கு முன்னாடி அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாய், அவருடைய தவறு நிமித்தமாய், அவங்க ஏமாந்தது நிமித்தமாய், இல்லை யாராவது ஒருத்தர் அவங்களை ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துறது நிமித்தமாய், இப்படி இந்த தாழ்வு மனப்பான்மை என்கிற ஒன்று நிறைய பேருடைய சரீரத்திலே, அவருடைய இருதயத்திலே ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் நமக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் உலகத்திலே பைத்தியங்களை தெரிந்து கொண்டவர், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்டவர். அந்த தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதுமே நம்மை தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போவதற்கு ஆண்டவர் விரும்புவதே இல்லை. இந்த தாழ்வு மனப்பான்மை என்கிற ஒன்று நீங்கள் நினைக்கிறது மாதிரி ரொம்ப சாதாரணமானது அல்ல. நமக்கு சில நேரத்தில் சாதாரணமானதாய் தெரியும். ஆனால் இந்த தாழ்வு மனப்பான்மை என்கிற ஒன்றை ஒரு தேவனுடைய பிள்ளை அதிலிருந்து நீங்கள் வெளியே வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பாதிக்கப்படும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், சமுதாய காரியமாக இருக்கலாம். நீங்கள் அதற்கு ஒத்து போக முடியாது. நீங்கள் வித்தியாசமானவர்களாய் தெரிவீர்கள். அது மட்டுமல்ல, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற எந்த உயர்வுகளையும் உங்களால் அடைஞ்சிக்கவே முடியாது. இன்றைக்கு இந்த செய்தி நடக்கும்போதே எதுக்கு நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், எனக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மையிலிருந்து ஆண்டவர் என்னை தூக்கி விடணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணணும்.
ஒவ்வொருத்தரும் இதை உணராத பட்சத்திலே, இது எனக்கு இருக்கக்கூடாதுன்ற பட்சத்திலே நீங்கள் நினைக்காம இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரவே முடியாது. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கிறதை கர்த்தர் நமக்கு தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அப்படியே கைகளை மேலே உயர்த்தி, ஆண்டவரே என்னை விசேஷமாய் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், நான் விசேஷமானவன். வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர்லிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். சொல்லுங்க, அப்பா நான் விசேஷமானவன், கர்த்தர் என்னை நன்றாய் நீர் உருவாக்கி இருக்கிறீர், என்னை ரொம்ப அழகாய் நீர் உருவாக்கி இருக்கிறீர். ஆமேன், ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு தகப்பனே, நான் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், அவர் என்னை நன்றாய் வைத்திருக்கிறீர், இனி என்னை நன்றாய் வைக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸோ அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை நிச்சயமாக நான் நம்புகிறேன், இந்த செய்தி கொடுத்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவதற்குரிய கிருபையை கர்த்தர் தருவாராக. வேதத்திலே இந்த தாழ்வு மனப்பான்மையோடு இருந்த பலரை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்க முடியும், எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் சகேயுவை குறித்து வாசிப்பீர்களே ஆனால், லூக்கா எழுதின சுவிசேஷத்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 19 இயேசு ஆமென். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியின் முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். வேதத்தில் இந்த சகேயு என்கிற மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது. இவன் சாதாரணமானவன் அல்ல. அந்த சமுதாயத்திலே ஒரு மிகப்பெரிய பணக்காரன். அந்த சமுதாயத்திலே இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கலும் அவனுக்கு நல்ல ஒரு வேலை இருந்தது. அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டராக அவன் இருந்தான். அவனுக்கு கவர்மெண்ட் சம்பளம் வந்துருச்சு. அந்த வேலைக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க, அந்த பொசிஷனுக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. அவ்வளவு வசதி, அவ்வளவு நல்ல வேலை, அவ்வளவு நல்ல சம்பளம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்திலே அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழிக்கு முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நெகட்டிவ் மாதிரி, இல்லைன்னா தனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை மாதிரி, தன்னுடைய ஒரு குறைவின் நிமித்தமாகி அவ்வளவு உயர்ந்த ஒரு பதவியிலே இருக்கிற அந்த மனுஷன் இயேசுவை பார்க்கிறதற்கு ஆசைதான். ஆனால் என்னை யாருமே பார்த்துடக்கூடாது, இந்த கூட்டத்தில் இருக்கிற யாருமே என்னை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது, அவன் காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஒன்று நீங்கள் ரொம்ப கவனமாய் கவனிக்கணும். இந்த தாழ்வு மனப்பான்மை என்கிறதை ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயிச்சு தான் ஆகணும். அப்படி நீங்கள் ஜெயிக்காவிட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திற்கு தன்னை வெற்றியாய் காண்பிப்பதற்கு உலகத்திற்கு முன்பாக இருக்கிற இந்த தாழ்வு மனப்பான்மை வேதம் சொல்கிறது, யாருமே எடுக்கக்கூடாத, யாருமே எடுக்க முடியாத ஒரு முடிவை நல்லதென்று இவனை எடுக்க வச்சிருச்சு. நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். நீங்கள் கொஞ்சம் கவனமாய் கவனிங்கள். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக மைக்கேல் ஜாக்சன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாப் சிங்கர்,
அந்த மனுஷன் வந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்து போனார். அவருக்கு வந்து அந்த கன்சர்ட் அவர் நடத்தும் போது லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து அவருடைய கன்சர்ட்டுக்கு கடந்து போனாங்க. நீங்கள் அவருடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் மானிட்டர் ஆஃப் பண்ணுங்க. இந்த அவருடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் பாட்டு பாடும்போது டான்ஸ் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் வந்து அப்படியே அழுவாங்க. அவருடைய வஸ்திரத்தை தொடுறதுக்கு, அவரை தொடுறதுக்கு, கட்டி பிடிக்கிறதுக்கு, இந்த மாதிரிலாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க. சின்ன வயதிலேயே இந்த டான்ஸு, இப்படிப்பட்ட பாட்டு, இதெல்லாம் ரொம்ப அவருக்கு ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் அவர் முதலிலே அவர் ஆரம்பிக்கும் போது கருப்பாக தான் இருந்தார். அதில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை தேடினார்கள். ஆனால் அவருக்கு வந்து தன்னை வந்து அலங்கரிக்கணும், தன்னை அழகாக வைக்கணும், தான் மேலே வந்து ஒரு இன்ஃபீரியர். ஏன் எப்படின்னா, அவர் கடந்து போன பல தேசத்தில் முக்கியமான தேசங்கள் வந்து அமெரிக்கா, ஐரோப்பா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளையர்கள், கருப்பர்கள் அப்படின்னு தனித்தனியாக பிரித்தாங்க. அப்படின்னா கருப்பு இனத்திலே உள்ளவர்களை அவங்க ரொம்ப குறைவாகவும், வெள்ளையாக இருக்கிறவங்கள ரொம்ப பெரிய ஆட்கள் மாதிரியும் அந்த நாட்களில் கன்சிடர் பண்ணாங்க. அதனால் இவர் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னால், இந்த மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர். இவர் வந்து நான் வந்து இவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா அப்படியே உடலில் வந்து ஒரு வெள்ளை தோற்றத்தோடு இருக்கணும்னு சொல்லி நிறைய ஆப்ரேஷனை அவர் பண்ணினார். அது தவறு, அது பண்ணக்கூடாது. அதன் நிமித்தமாய் நிறைய மெடிசன்ஸ் வந்து அவர் எடுக்க வேண்டியது ஆயிடுச்சு. கடைசியில் அந்த மனுஷன் வந்து ஒரு நாள், அவருடைய காலம் எத்தனையோ இருக்குது, எத்தனையோ மீட்டிங் அவருக்காக ஆயத்தமாக இருக்குது, ஆனால் தன்னுடைய படுக்கையில் வந்து அவர் மரித்து போய் கிடந்தார். அவரை பரிசோதித்த டாக்டர்கள் வந்து சொன்னாங்க, இவர் அதிகமான டோஸ் மருந்து எடுத்ததுனால அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு அந்த மரண இடத்துல எழுதப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவ்வளவு புகழ், அவ்வளவு உயர்வு, அவ்வளவு ஆசீர்வாதம், அத்தனை பணம் இருந்தும் இந்த மனசுக்குள்ள நான் நல்லா இல்லை, நான் அழகா இல்லை, நான் எல்லார போலையும் இல்லை, நான் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கலராக இருந்தால் நல்லா இருக்கும்ல, இந்த மூக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல, நான் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தினா நல்லா இருக்கும்லன்னு சொல்லி ஒரு தவறான முடிவை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்ததுனாலே அவர் வந்து மரணம் அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். ரொம்ப கவனமாக கவனிச்சுக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது, ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ஜனங்களோட அந்த வேலையோட ஒத்து போகாதது மாதிரி நிறைய பேர் நடப்பார்கள். அவங்களுடைய ட்ரெஸ் வந்து ஒத்து போகாதது மாதிரி இருக்கும், அவங்களுடைய தோற்றம் வந்து ஒத்து போகாதது மாதிரி இருக்கும். அந்த தோற்றத்திற்காக நிறைய இடத்துல அவர்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுவாங்க. ஆனால் கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா தெரியாது. பாருங்க, இந்த வாலிப பசங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். அப்போது வாலிப பசங்க நிறைய பேரை பார்க்கும்போது அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், ஏப்பா இந்த முடி நீ இப்படி வச்சிருக்கிறது நல்லா இல்லை, அழகா இல்லை, இதை கொஞ்சம் அழகா நீ கட் பண்ணி ரொம்ப நீட்டாக வச்சிருந்தேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு வந்து நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டான்னெல்லாம் நினைக்க மாட்டான். என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவான், எந்த வேலை சொன்னாலும் கேட்பான். ஆனால் என்ன மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஒன்று மட்டும் சொல்லக்கூடாது, பாஸ்டர் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் என்ன வேணாலும் செய்கிறேன், ஆனால் இந்த முடியை வெட்டுறதுக்கு மட்டும் சொல்லாதீங்க, இந்த கிருதாவை எடுக்கிறதுக்கு மட்டும் சொல்லாதீங்க, இதை மட்டும் இப்படி செய்கிறதுக்கு சொல்லாதீங்க, இந்த விஷயத்தை மட்டும் எனக்கு செய்ய வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு அந்த முடியை அப்படி வச்சிருந்தா தான் கான்ஃபிடென்ட் இருக்கே தவிர, அந்த முடியை கட் பண்ணிட்டா தான் அழகற்றவனை போல, நான் நல்லா இல்லை, நான் இந்த முடி இருக்கிறதுனால தான் நல்லா இருக்கிறேன், இது இருக்கிறதுனால தான் என் முக தோற்றம் நல்லா தெரியுது அப்படின்னு ஒரு பொய்யான பிம்பத்தை தன்னுடைய மனதிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்போது ஒன்று நீங்கள் நினச்சிக்குங்க, தாழ்வு மனப்பான்மையினுடைய ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே இருக்கிறவர்கள் நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் வந்து தாழ்வு மனப்பான்மை நம்மை
இந்த உலகத்தினுடைய காரியத்தை விட்டு ஒரு தவறான முடிவை எடுப்பதற்கு நேராய் நம்மை வழி நடத்தும். இல்லை, இது நான் செஞ்சாதான் நான் நல்லா இருப்பேன், இதை நான் பண்ணினாதான் நான் நல்லா இருப்பேன். இந்த இடத்துல இவர் வந்து குள்ளனாய் இருக்கிறபடினால் இவர் காட்டத்தி மரத்தில் ஏற வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆனால் அது அவருக்கு தப்பா தெரியல, அது அவருக்கு குறைவாக தெரியல. ஒருவேளை ஆண்டவரை தேடுவதற்காக அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மனசுக்குள்ள என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரை விட இவர் ஒதுக்கப்பட்டிருக்கிறதுனால அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. யாருமே என்னை பார்க்கக்கூடாது, யாருமே என்னை பார்க்க வேண்டாம். அதற்காக அவர் எடுத்த முடிவு அது நல்ல முடிவு அல்ல, அது தவறான முடிவாக இருந்தது. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர் வந்து உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையிலே நீங்கள் தவறான முடிவை நீங்கள் எடுத்து விடாதிருங்கள். பணம் இல்லை அப்படின்ற தாழ்வு மனப்பான்மைக்காக அப்போ பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா? நம்ம அழகா இல்லை அப்படின்றதுக்காக நம்ம அழகாகிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா? இல்லை இல்லை. சில நேரத்தில் வந்து நம்மையே அழிக்கிற காரியத்தை நம்முடைய தாழ்வு மனப்பான்மையில் கண்டிப்பாக நம்ம செஞ்சிடவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, தாழ்வு மனப்பான்மை நிமித்தமாய் ஒரு தவறான முடிவை உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே நீங்கள் எடுத்துட வேண்டாம். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நமக்கு இருக்கிறதை கர்த்தர் ஆசீர்வதித்து தருகிறவர். நமக்கு இருக்கிறது நமக்கு போதுமானது. நமக்கு இருக்கிறதை கொண்டு ஆண்டவர் எதை வேண்டுமென்றாலும் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். பலம் உள்ளவைகளை கொண்டு பலவீனமானவைகளை கொண்டு பலம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு என்னுடைய ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். ஆமென். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அது கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். சொல்லுங்க, கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். எல்லாரும் சொல்லுங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஸோ நம்பர் 1, முதலாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவரும் நீங்கள் மறந்து விடக்கூடாது. என்னுடைய தாழ்வு மனப்பான்மையிலே நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், தவறான எந்த முடிவையும் நான் எடுக்காமல் கர்த்தர் என்னை கிருபையாய் காப்பாற்றுவாராக. யாருக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து தாழ்வு மனப்பான்மையாய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நம்புகிறேன், ஆண்டவர் வந்து உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் படைத்திருக்கிறார். ஒவ்வொரு அழகாய் கர்த்தர் படைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன், ஒவ்வொருத்தரை காட்டிலும் இன்னொருத்தர் விசேஷமானவர்களாய் இருக்கிறோம். நம்புறீங்களா இல்லையா? அழகு என்கிறது உயரத்தில் அல்ல, அழகு என்கிறது கலரில் அல்ல, அழகு என்கிறது பணம் சம்பாதிப்பதிலே அல்ல. அழகுன்றது எங்கே இருக்கு அப்படின்னா, என்னுடைய மனசில் நான் ஏற்றுக்கொள்ளுகிறது தான் அழகே தவிர வேற ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் வந்து சுத்தமாக இருக்கிறது தான் அழகு. இந்த உலகத்திலேயே அழகு என்ன அப்படின்னா சுத்தமாக இருக்கிறது தான். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, அழகு அப்படின்றது சுத்தமாக இருக்கிறது தான் அழகே தவிர அழகாக இருக்கிறது அழகுன்னு சொல்ல முடியாது. நம்புறீங்களா? நான் நீங்கள் வந்து பழைய வீடாக இருக்கும், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க, 100 வருஷத்தினுடைய பழமையான வீடு. ஆனால் அந்த 100 வருஷத்தினுடைய பழமையான வீடு இன்னைக்கு எதுவாக வச்சுருக்காங்கன்னா,
நிறைய பேர் பார்க்கிற கண்காட்சி பொருளாய் வைத்திருக்கிறார்கள். ஏன் கண்காட்சி பொருளாக இருக்குது அப்படின்னா, அந்த வீட்டை நீட்டாக சுத்தம் பண்ணி அவங்க செஞ்சுருக்கிறதெல்லாம், அவங்க பண்ணியிருக்கிறதெல்லாம் சுத்தமாக இருக்கிறதுனால நமக்கு பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கு. ஐயோ இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களா, இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களா. ஆனால் அவ்வளோ பெரிய மாளிகையை கட்டி அந்த மாளிகை சுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வீடை நம்ம ரசிக்கிறது மாதிரியே இருக்க முடியாது. அதனால ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்களும் நானும் அழகாய்தான் இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், நான் அழகா தான் இருக்கிறேன். உங்களை பார்த்து 10 பேர் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க உங்களை பார்த்து, நான் அழகா தான் இருக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வரவே மாட்டேங்குது அந்த வார்த்தை. ஆமாம், மனைவி திட்டலாம், கணவன் உங்களை அப்படி சொல்லலாம், சுற்றி இருக்கிறவங்க உன்னை மூஞ்சி பார்க்கறது மாதிரியா இருக்குது அப்படின்னெல்லாம் சொல்லலாம். ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் நம்மை அழகாய் வைத்திருக்கிறார். அதான் சூலோமித்தியா சொல்லும்போது சொல்கிறாங்கல்ல, நான் கருப்பாக இருந்தாலும் நான் அழகாக இருக்கிறேன், நான் வெள்ளையாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன், நான் கருப்பாக இருந்தாலும். நிறைய பேருக்கு வரவே மாட்டேங்குது. நீங்கள் அழகாக தான் இருக்கிறீங்க. கர்த்தருடைய பார்வைக்கு அதான், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்றது மாதிரி நம்மை படைத்த தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் நன்றாய் அழகாய் இருக்கிறோம். நான் அழகாய் இருக்கிறேன், கர்த்தர் என்னை அழகாய் வைத்திருக்கிறார். அப்போ அந்த அழகு அப்படின்றது எதுல வருது அப்படின்னா, சுத்தமாக இருக்கிறது. எந்த சட்டை போட்டாலும் எந்த பேண்ட் போட்டாலும் அப்படியே நீட்டாக அந்த அது ஒரு பழசாக இருக்கலாம், ரொம்ப பழைய சட்டையாக இருந்தால் கூட அதை ஒரு நல்ல அயன் பண்ணி சுத்தமாக போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு அழகு தான். நம்ம நல்ல காலில் குளிச்சுட்டு ரெடியாகி அப்படி வந்துட்டோம்னா அது ஒரு அழகு தான். ஹேரெல்லாம் ரொம்ப அழகாக கட் பண்ணி நீட்டாக இருந்தோம்னா அது ஒரு அழகு தான். இதுதான் அழகே தவிர உண்மையாகவே மற்ற ஆடம்பரங்களும் மற்ற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் அழகுன்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்போது நம்பர் 1, நீங்கள் மறந்துடக்கூடாது, உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையினாலே நீங்கள் தவறான எந்த முடிவையும் எந்த காரியத்தையும் செய்யாதபடி கர்த்தர் உங்களை கிருபையாய் காப்பாற்றுவாராக. யாராவது ஒருத்தர் நான் இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மையில் தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், தயவு செய்து கர்த்தர் இன்று உங்களோடு நேருக்கு நேர் பேசுகிறார். இந்த தாழ்வு மனப்பான்மையை விட்டு வெளியே வாருங்கள், அதை தூக்கி போடுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு கடைசி வரைக்கும் நிரந்தரமானது அல்ல. நான் திருச்சபைக்கு வந்து கொண்டிருந்த ஒரு தகப்பனார், எனக்கு அவர் கண்ணு முன்னாடி தெரியும், ரட்சிக்கப்பட்டார். குடிகாரராய் இருந்து ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக ரொம்ப சாட்சியாய் வாழ்ந்தார். ஆனால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இந்த முகத்துலலாம் உடம்புலலாம் கொஞ்சம் வெள்ளை அந்த ஒயிட் டாட்ஸ் இருக்கும் பாருங்கள், அந்த டாட்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அப்போ எங்கிட்ட கேட்டார், பாஸ்டர் இந்த ஒயிட் டாட்ஸ் எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது, மற்றவங்களுக்கு முன்னாடி போய் நிற்க முடியல, ஒரு நல்ல வீட்டில எல்லாம் கல்யாண வீட்டில எல்லாம் எனக்கு போய் நிற்க முடியல அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன்னு சொன்னால், பிரதர் அவர் செய்கிற வேலை என்ன வேலை அப்படின்னு சொன்னால் அதிரசம் செய்கிற வேலையை தான் அவர் செய்கிறாரு. பிரதர் உங்களுடைய ஃபீல்டை பொறுத்த அளவில் அதெல்லாம் ரொம்ப பேர் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்கள் எதுக்கு போய் யோசிச்சுக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், அது அழகாக தான் இருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு யாருமே எதையுமே நினைக்க மாட்டாங்க. நீங்கள் அதை ஒரு மனசில் வைக்காதீங்க, நீங்கள் ஒரு தைரியமாக நில்லுங்க. அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நான் எதுக்கும் போய் ஒரு ட்ரீட்மெண்ட்டு பார்த்துடலாமான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ நான் ஸ்ட்ரிக்டாக சொன்னேன், வேண்டாம், நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு பார்க்க வேண்டாம், இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு பார்க்காதீங்க, இது ட்ரீட்மெண்ட்டு பார்த்தாலும் இது சரியாகிற சூழ்நிலை இல்லை, ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் தடுப்பார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் கொஞ்ச நாள் பார்த்தா அதுக்கப்புறம் அவரால் கீழ்ப்படிய முடியல. என்னுடைய இன்ஃபீரியாரிட்டி ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், தவறான காரியத்திற்கு தன்னை எப்படியாவது சுப்பீரியராக காமிக்கணுன்றதுக்காக அதற்கு நேராக என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர்களை வழி நடத்தும். அந்த மனுஷனை வழி நடத்தி ரொம்ப ஹெவி மெடிசன், அந்த தன்னுடைய ஒயிட் டாட்ஸ் போகிறதுக்காக ரொம்ப மாத்திரை சாப்பிட்டு
கடைசியில் ஒரு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்னென்னா, அவருடைய கிட்னி ரெண்டுமே ஃபெயிலியர் ஆகி காப்பாற்றவே முடியாமல் கடந்த ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பாக அவர் மரித்து போனார். ரொம்ப சின்ன வயசு, ரொம்ப இளம் வயசு. அதுக்கப்புறம் தன்னுடைய இன்ஃபீரியர் மூலமாக குடிக்கவும் ஆரம்பித்தார். மது பழக்கத்திற்கு அடிமையானார். அந்த மனுஷன் இந்த உலகத்தை விட்டு இறந்து போனதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை, தன்னுடைய மனசில் இருந்த தாழ்வு மனப்பான்மையிலே அவர் எடுத்த முடிவுதான் காரணம். அவர் எடுத்த முடிவுதான் காரணம். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நான் ஒரு மாதிரி இருக்கிறேன், நான் மோசமாக இருக்கிறேன், என்னை யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, என்னை யாரும் விரும்ப மாட்டாங்க, நான் ஒரு சாதனையாளராக மாற முடியாது அப்படின்ற இன்ஃபீரியர் உன்னை ஒரு தவறான முடிவுக்கு நேராய் நடத்துமானால் இன்று ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். இன்று ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். கர்த்தர் உங்களை நன்றாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். தாழ்வு மனப்பான்மையின் மூலமாய் எந்த ஒரு தவறான முடிவையும் நான் என்ன பண்ணிட மாட்டேன் அப்படின்னா எடுத்துடவே மாட்டேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா எல்லாரும்? ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆண்டவர் உங்களை அவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஒரு பக்கத்தில் இல்லைனாலும் இன்னொரு பக்கத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக உங்களை எழுப்பி நிறுத்துவார். அவர்களுக்கிடத்திலே இல்லாத நிறைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க கையில் ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீர்கள்? ஹல்லேலூயா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து. எல்லாரும் பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சொல்லுவோம். ஈடு இணையில்லா இதனால் நமக்கு வந்திடுமே இதனால் நமக்கு வந்திடுமே. நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 1, நீங்க மறந்துடவே கூடாத ஒன்று என்ன அப்படின்னா, யார் முன்னாடியும் தாழ்வு மனப்பான்மை என்கிற அந்த ஒரு காரணத்திற்காக நம்ம எந்த தவறான முடிவும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா எடுத்துடவே கூடாது. எடுத்துடவே கூடாது. யார் எப்படி இருக்கிறார்களோ, அந்த சூழ்நிலை எப்படி இருக்குதோ, அந்த இடத்திற்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக நம்ம பண்ணுனா, சொல்லுங்க, அதை பண்ணுனா போதுமானது. உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நம்ம டிரான்ஸ் சென்டர் இருக்காங்களே, டிரான்ஸ் சென்டர்ஸ், நீங்கள் நிறைய இடங்களிலே இப்பொழுது இந்த கவுண்டம்பாளையம் பகுதியில் கூட நிறைய பேர் சாயந்தரம் நிறைய பேர் நிற்கிறாங்க. நீங்கள் நிறைய டிரான்ஸ் சென்டர்ஸை நிறைய பேரை பார்க்க முடியும். உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த டிரான்ஸ் சென்டர்ஸ் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க யூஸ் பண்ணுற காஸ்டியூம்ஸ் அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ணுற அந்த டெக்கரேஷன், அவங்களுடைய ட்ரெஸ் கோடு, அவர்களுடைய மேக்கப்பு, இதெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? உங்கள் எத்தனை பேருக்கு அது பிடிச்சிருக்குது?
இல்லை, நீங்கள் இப்போ அவர்களை வந்து நார்மலாக அவங்க இருந்தால் கூட நம்ம யாருமே அவங்கள என்ன பண்ண முடியாது, அப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவங்க எல்லாருக்குமே பொதுவாக 90% பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப நிறைய டெக்கரேஷன்ஸ் நிறைய பண்ணுறாங்க. அவங்க ஏன் நினைக்கிறீங்க? அவங்க என்ன அப்படின்னு சொன்னால், தங்களுக்குள்ளே அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், கண்டிப்பாக அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், அவங்கள அப்படி நினைக்கல, ஒரு துளி கூட நம்ம நினைக்கல. ஆனால் அவங்க மனசுக்குள்ள ஒன்று இருக்குது. என்னன்னா, நம்ம எல்லார மாதிரி இல்லை, அந்த தோற்றம் நமக்கு கேர்ள் மாதிரி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து அந்த மாதிரி நிறைய பண்ணுறதுனால அவர்களும் ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இப்படி பண்ணினா தான் நம்ம எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க, இப்படி பண்ணாதான் நம்ம அழகா இருக்கிறோம், இப்படி பண்ணாதான் நம்ம இப்படி தெரிகிறோம்னு அவங்க மனசுக்கு ஒரு உள்ளுக்குள்ள வந்துச்சு. ஆனா உண்மை அது அல்ல. அவங்க பண்ணாம இருந்தா அதை விட அவங்க அழகானவங்கள தான் இருப்பாங்க. அது ஒன்று, நான் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையினால தயவு செய்து உங்களுக்கு தேவையற்ற ஒரு விஷயத்தில் போய் நீங்கள் வந்து சிக்கிக்காதீங்க, நீங்கள் விழுந்துக்காதீங்க. உங்களுக்கு பைக்கு தான் இருக்கா, உங்களுக்கு பைக் இருக்குன்னா உங்களுக்கு பைக் அழகானது, உங்களுக்கு சைக்கிள் இருக்குன்னா உங்களுக்கு சைக்கிள் அழகானது, உங்களுக்கு கார் இருக்குன்னா உங்களுக்கு கார் அழகானது. நான் நம்புகிறேன், உயருவது தவறல்ல. ஆனால் நான் வந்து தாழ்வு மனப்பான்மையிலே எந்த தவறான முடிவையும் நிச்சயமாய் நான் எடுக்க போவதே இல்லை. பொருத்தனை பண்ணுறீங்களா? எத்தனை பேர் முடிவு எடுக்கிறீங்க? நீங்கள் எல்லார மாதிரி இருங்க, நீங்கள் அப்படியே இருங்க. நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அந்த மாதிரி இருங்க. நான் நம்புகிறேன், அது போதும், அந்த அழகு இருந்தால் போதும். கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஸோ நம்பர் 2, ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட பேசி கடந்து போவோம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் பிரதி உத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய், நீங்கள் இப்போ 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவனுக்கு தோளுக்கு கீழ் இருக்கத்தக்கதாக உயரமுள்ளவனாய் இருந்தான். சவுலின் தகப்பனாருடைய கீசுனுடைய கழுதை காணாமற் போயிற்று. போதும், நன்றாய் கவனிங்கள். வேதத்திலே 2வது ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில் தன்னுடைய வாழ்க்கையே இழந்தவன் யார் அப்படின்னா இந்த சவுல். இந்த சவுல் ராஜாவுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிசாசனுடைய ஒரு நடத்துதல் மாதிரி. என்ன அப்படின்னா, இவருக்குள்ள ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருக்குது. ஆனால் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஒரு விதத்திலே இந்த மனிதன் வந்து தோல்வி அற்றவனை போல மற்றவர்களுக்கு தெரிந்தாலும் அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள ஒரு சௌந்தரியமுள்ள வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியம் உள்ளவன் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழ் இருக்கத்தக்கதாய் உயரமுடையவர்களாயிருந்தார்கள். கவனிங்க, எல்லாரும் என்ன கவனமாய் கவனிங்க. இந்த சவுலை குறித்து சொல்கிறது, ஒன்று சௌந்தரியம் உள்ளவன், இன்னொன்று சகல ஜனங்களை பார்க்கலும் இவன் என்ன உள்ளவன்?
உயரமுள்ளவன். ஆனா 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் உன்னை ராஜாவா ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த மனுஷன் என்ன சொல்றான்னா, இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா, பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் என்ன குடும்பம்? அற்பமான குடும்பம், அற்பமான குடும்பம். தாழ்வு மனப்பான்மையினுடைய இரண்டாவது மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா, நம்மிடத்திலே இருக்கிற நல்லதை எல்லாவற்றையும் மறைக்கிற சக்தி எதுக்கு இருக்கு தெரியுமா? இந்த தாழ்வு மனப்பான்மைக்கு இருக்கிறது. ஆண்டவர் அவங்கள ரொம்ப நல்லா வச்சிருப்பாரு. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல சம்பளம் இருக்கும், நல்ல வீடு இருக்கும், நல்ல தாளந்துகள் இருக்கும். ஆனால் ஏதோ ஒன்றை நமக்கு முன்பாக பிசாசு காமிச்சு, நீ இதில் குறைவா இருக்கிற பாருங்க. இந்த சவுல் ஒரு விதத்தில் பார்த்தா இவனை பார்க்குறவங்க எல்லாரும் இவனை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஐயோ உன்ன மாதிரி இருக்கணும்ப்பா, நீ எவ்வளோ உயரமாக இருக்கிற, நீ எவ்வளோ கலராக இருக்கிற, நீ எவ்வளோ சௌந்தரியம் உள்ளவனாக இருக்கிற, நீ பயங்கரமான டேலண்ட்டு, நீ சொன்ன உடனே எல்லாமே புரிஞ்சுக்கிற. இப்படி ஒரு பக்கத்தில் சவுல் ரொம்ப பெரிய நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு குணங்கள் அவனுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அவனுக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால், நான் என்னுடைய பென்யமீன் கோத்திரத்தில் நான் ரொம்ப சின்ன கோத்திரம், என் கோத்திரம் அற்பமானது. தன்னை குறித்து இருக்கிற நன்மையை நினைக்க விடாம, கர்த்தர் தன்னை எவ்வளோ பெரிய பொசிஷன்ல வச்சிருக்கிறாருன்னு தன்னை யோசிக்க விடாம, தாழ்வு மனப்பான்மை நம்மிடத்திலே இருக்கிற குறைகளை மட்டுமே நமக்கு பிரதிபலித்து காமிக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் யாராவது ஒருத்தருடைய இருதயத்தில் தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னா, நீங்கள் ஒன்று நினச்சிக்குங்க, ஆண்டவர் உங்களை எவ்வளவு நல்லா வச்சிருக்காருன்னு நீங்கள் யோசிங்க. எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறாரு, எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறாரு. உங்களை நல்லா வச்சிருக்கிறாரா இல்லையா? என்னை நல்லா ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்றவங்க உங்களுடைய கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனையோ பேரை காட்டிலும் உங்களை ஆண்டவர் எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறாரு. உங்களை சுற்றி இருக்கிறவங்களை காட்டிலும் கர்த்தர் எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறாரு. சமுதாயத்தில் இருக்கிற எத்தனையோ பேரை விட கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, என்ன நல்லா வச்சிருக்கிறாரு. நான் நம்புறேன், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கறது கூட ஆண்டவர் நமக்கு என்ன ஒரு மிகப்பெரிய இரக்கம். நமக்கு சோதனை இல்லாமல் இல்லை, நமக்கு பாடுகள் இல்லாமல் இல்லை, நமக்கு சூழ்நிலைகள் வித்தியாசமாக இல்லாமல் இல்லை. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கலாம், எத்தனையோ பேருக்கு இல்லாத மகிமையை, இல்லாத கனத்தை, இல்லாத சுகத்தை ஆண்டவர் எனக்கு கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை மேலே தட்டி முழு பலத்தோட இயேசுவே என்னை கிருபையாய் வைத்திருக்கிற கர்த்தர், கிருபையாய் வைத்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ தாழ்வு மனப்பான்மையிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா, இன்னையிலிருந்து இந்த ஆராதனையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதுல இருந்து நீங்க நினைச்சிட்டே இருங்க, ஆண்டவரே, சத்துரு எனக்குள்ளே இருக்கிற எல்லா நன்மைகளையும் மறைச்சிட்டான். என்னை குறைவாகவே பிசாசை பொறுத்த அளவில் நம்மளை மட்டம் தட்டி வைக்கிறது தான் பிசாசு, நம்மளை குறைச்சி வைக்கிறது தான் பிசாசு, குற்ற உணர்வை கொடுக்கிறவன் தான் பிசாசு, தாழ்வு மனப்பான்மையை கொடுக்கிறவன் தான் பிசாசு. ஆனால் ஆண்டவர் எப்படி நம்ம சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், இல்லவே இல்லை, என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, என்னை குறித்து ரொம்ப பெருமையாய் பேசுகிறவர், மனதிலே பெருமையாய் வைச்சிருக்கிறவர் யாருன்னா, நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர். உங்களிடத்துல நிறைய, யாரிடத்திலும் இல்லாத திறமைகள் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு பிரதர். கர்த்தர் உங்களுக்குள்ள நிறைய திறமைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வேறு யாரையும் சமாளிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் உங்களை சமாளிப்பதற்கு கர்த்தர் கிருபை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். இது உங்கள் இருதயத்துக்குள்ளே கடந்து போகணும்னு நான் நினைக்கிறேன்.
கடந்து அதான் கடந்த வெள்ளிக்கிழமை கூட உபவாச ஜெபத்தில் நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து நமக்கே இல்லை அப்படின்னா இந்த சமுதாயத்தில் நம்ம எப்படி வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? நான் முக்கியமானவன் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த சமுதாயத்தில் நீங்கள் எப்படி வாழ முடியும்? வாழ முடியாது. இந்த குடும்பத்திற்கு, உலகத்திற்கு, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் யார் தான் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் முக்கியமானவர்களாகவே ஆண்டவர் வைத்திருக்கிறார். நான் முக்கியமானவன், நான் தேவை, நான் தேவை, நான் கர்த்தருக்கு தேவை, நான் இந்த உலகத்திற்கு தேவை, நான் என் குடும்பத்திற்கு தேவை. என்னை கொண்டு என் கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக செய்யலைன்னா கூட என்னுடைய மறைவிடத்தில் என்னை கொண்டு கர்த்தர் எவ்வளவோ ஆண்டவர் என்னை கொண்டு செஞ்சுட்டே இருக்கிறாரு. நான் நம்புகிறேன் சில நேரத்தில் நம்முடைய கண்ணுக்கு பில்டிங் மட்டும்தான் தெரியும், அஸ்திவாரம் நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அஸ்திவாரம் இல்லாமல் பில்டிங் மேலே நிற்கவே முடியாது. நான் சொல்கிறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேரை ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு அஸ்திவாரமாக தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. திருச்சபைக்கு அஸ்திவாரமாக தான் வச்சிருக்கிறாரு. உங்கள் பிள்ளைகளுக்கு அஸ்திவாரமாக தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் வெளியில் தெரிகிறது இல்லை. உங்களை நிறைய பேர் ஒரு பொருட்டாக எடுக்கிறது இல்லை. நிறைய பேர் உங்களை கனப்படுத்துறது இல்லை. உங்களை நிறைய பேர் ஒரு சாதாரணமான ஒரு தெள்ளுப்பூச்சியை போல தூக்கி தள்ளுறாங்க. நீ வேஸ்ட்னு சொல்றாங்க. அவங்க வேஸ்ட் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை கேட்டு மனசு உடைஞ்சு போய் நாம் பிரயோஜனம் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்துடாதீங்க. உங்களால தான் அந்த வீடு நிக்குது, உங்களால தான் அந்த குடும்பம் கட்டப்படுது, உங்களால தான் அந்த பிள்ளை மாளிகை போல் வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு உணர்வில்லாவிட்டாலும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறதுனால தான் கர்த்தர் நம்மை ஜீவனோடையே கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை அசைத்து ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நம்பர் 2, நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன். ஆண்டவரே, இன்றிலிருந்து எங்கிட்ட என்னென்ன நன்மை இருக்குன்னு நான் என்ன பண்ண போகிறேன்னா தேட போகிறேன். எங்கிட்ட என்ன நன்மை இருக்குது? நான் மற்றவர்களை பார்க்கலாம் எவ்வளவு ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆன்லைனில் இருக்கிறவங்க கூட, இங்கே இருக்கிறவங்க கூட, உங்களுக்கு 2 கால்களும் 2 கைகளும் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. நிறைய பேருக்கு நல்ல கண்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனால் இதே உலகத்தில் கண் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கால் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது என் தேவன் என்னை நன்றாய் அவர் வைத்திருக்கிறார். என்னை அழகாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னை அதிசயமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே. எத்தனையோ பேரை காட்டிலும் என்ன நீங்க ரொம்ப நல்லா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நான் ஏன் கலங்கணும்? நான் எதற்காக கலங்கணும்? நான் எதற்காக கஷ்டப்படணும்? நான் எதற்காக மன வருத்தப்படணும்? இல்லை, அவசியம் இல்லை. ஆண்டவர் என்ன நன்றாய் கர்த்தர் என்ன நன்றாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சவுல் ராஜாவினிடத்தில் இருந்தது, இவர் ஆரம்பத்தில் இருந்த இந்த ஒரு குணம் இவருக்கு எங்க வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எவ்வளவு கொடுத்தாலும் இவருக்கு அதில் நான் நல்லா இருக்கிறேன்ற திருப்தி வரவே இல்லை. பாருங்களேன், இப்போ இது எப்போ இந்த வசனம் எப்போ நடக்குது அப்படின்னா, அவர் சாமுவேலுடைய வீட்டுக்கு போகும்போது தான் அப்படி சொல்றாரு. என் குடும்பம் அற்பமான குடும்பம் அப்படின்னு மனசுல ஒரு தாழ்வு மனப்பான்மை அவருக்குள்ள இருக்குது. இப்போ இந்த தாழ்வு மனப்பான்மையை போக்குறதற்கு அடுத்து அவருடைய தலை மேல என்ன வைக்கப்படுது? அந்த நாட்டினுடைய ராஜாவா ஆண்டவர் அவன் அபிஷேகம் பண்ணாரு. இருக்கிறதுலே ஹை போஸ்ட கர்த்தர் அவன் கையில கொடுக்கிறாரு. ஆனா சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 பாடும்போது இந்த சவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனுக்கோ 10000 கொடுத்தாங்க, எனக்கோ. எப்பா, நீ எவ்வளோ பெரிய போஸ்டிங்ல இருக்கப்பா, உன்னை ஆண்டவர் எவ்வளோ உயரத்தில் வச்சிருக்கிறாருப்பா. உனக்கு கிடைச்சது மாதிரி வீடு உன் குடும்பத்தில் இருக்கிற யாருக்காவது கிடைச்சிருக்காப்பா? உனக்கு கொடுத்துருக்கிற மாதிரி சம்பளம் யாருக்காவது கிடைச்சிருக்காப்பா? இந்த மாதிரி ஆண்டவர் உங்களோட பேசினா
நான் சொல்றேன், நீங்க ஒப்பிட்டு பாருங்க. உங்க வம்சத்துல இருக்கிற அத்தனை பேரையும் நிறுத்தி உங்க குடும்பத்தையும் நிறுத்தி பாருங்க. உங்க வம்சத்துல இருக்கிற அத்தனை பேரோட ஆண்டவர் எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு, உங்களை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு. ஆனா பிசாசு உங்கள்கிட்ட என்ன சொல்றான் தெரியுமா? பிசாசு உங்களை முன்னாடி வந்து என்ன சொல்றான் தெரியுமா? இன்னும் நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியலன்னா, அவனை மாதிரி நான் இல்லையே, அவனுக்கு 1000 கிடச்சி, அவனுக்கு 10,000 கிடச்சி, எனக்கு 1000 கிடச்சி, அவன் பாரு நல்லா போகிறான், அவன் பாரு நல்லா இருக்கிறான், அவனுக்கு மட்டும் இப்படி, அவனுக்கு எதுவுமே நடக்காதா, எனக்கு மட்டும்தான் எல்லாம் நடக்குமா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. எப்பொழுதுமே தாழ்வு மனப்பான்மையிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வர வேண்டுமானால், தேவன் கொடுத்திருக்கிற, தேவன் உங்களை எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்கிற அந்த மேலானதை நீங்கள் நினைக்கல அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நீங்கள் நெகட்டிவ்ல இருந்து வெளியே வரவே முடியாது, வெளியே வரவே முடியாது. ஆனால் யாரோ ஒருத்தடத்தில் ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார், தெளிவாக பேசுகிறார். உங்களை குறித்த கான்ஃபிடென்ட் வந்து, உங்களை குறித்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும், ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேணும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். ஜோஷுவா வந்து சோர்ந்து போய் கிடக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவ்வளவுதான். ஒரு 2 டைம்ஸ் 2 டைம் அவனை தட்டி கொடுத்த ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்திரிச்சு போப்பா, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, நான் உன்னை நிறுத்துவேன்ப்பா, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அவ்வளவுதான். சகல ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாகவும் ஆண்டவர் ஜோஷுவாவை மேன்மைப்படுத்திட்டாரு. கர்த்தர் சகல கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினதுக்கு பிற்பாடு ஒரு நாள் கூட அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியை நினைச்சு துக்கப்படவே இல்லை, துக்கப்படவே இல்லை. அதனால சில டிஃபெக்ட்ஸு, சில குறைகள் நமக்கு கண்டிப்பாக இருந்து தான் ஆகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. 100% ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாமே அவன் நினைச்சது மாதிரி நடக்காது, எல்லாமே அவன் நினைச்சது மாதிரி நடக்க வைக்கவும் முடியாது. சில குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்னை எப்படி தான் வச்சிருக்கிறார்னா, அவர்களை விட ஒரு படி என்னை கர்த்தர் மேலாகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, கைகளை உயர்த்தி நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வது கவனித்தீரே. பக்குவமாய் உருவாக்கி நீ சொல்லுவோம், பக்குவமாய் உருவாக்கி நீ சொல்லுவோம். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. முன்னும் இன்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. முன்னும் இன்னும் நேருக்கி உம் திருக்கரத்தால் பற்றி பிடித்திருக்கின்றீ. பற்றி பிடித்திருக்கின்றீ. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 10வது 11வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனம். மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர்
உமது அடியோனோடே பேசின பின்னாலாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ, நான் அல்லவோ. கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இந்த இடத்துல யாருக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த மோசைக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை. இது எதனால் தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய பொசிஷனில் ஃபஸ்ட்டு இருந்துட்டு திடீர்னு இவர் கீழே வந்துட்டார். ஸோ ஒரு கனத்துக்குரிய, ஒரு கைத்தட்டலுக்குரிய, ஒரு அங்கீகாரத்துக்குரிய ஒரு மனுஷனாக இருந்தவர் இப்போ சர்ன்னு கீழே இப்போ 40 வருஷம் யாருமே மதிக்கவே முடியாத ஒரு மனுஷன் போல தள்ளப்பட்டார். உடனே இவருக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, ஐயோ நம்ம எல்லாரை விட ரொம்ப குறைஞ்சவன் ஆயிட்டோம், நம்ம கீழே கீழே போயிட்டோம் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை வந்துச்சு. அப்போ ஆண்டவர் ஊழியத்திற்காக அழைக்கும் போது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், எனக்கு திக்குவாய், எனக்கு மந்தனாவு, எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், நீ என்னப்பா சொல்லிட்டு இருக்கிற? மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? யார்? கர்த்தராய். நான் நினைச்சா உனக்கு அற்புதம் செய்ய முடியாது? நான் நினைச்சா உன்னுடைய வாயினுடைய திக்க மாற்ற முடியாது? நான் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நீ எதுக்கு இந்த காரியத்தை குறித்து தாழ்வு மனப்பான்மையோட இருக்கிற? நீ எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற? இவ்வளவு தூரம் என்னுடைய அற்புதத்தை நீ பார்க்கல? பாருங்க, சின்ன வயசுலேருந்து இவன் இந்த மோசே பிறக்கும் போது பிறக்கிற எல்லா குழந்தைகளும் சாகுது, ஆனால் மோசையை மட்டும் ஆண்டவர் காப்பாற்றி வச்சிருக்கிறாரு. அந்த நயல் நதியில் எத்தனையோ பிள்ளைகளுடைய ரத்தம் ஆறா ஓடுது, அந்த நயல் நதியில் கர்த்தர் இவனை காப்பாற்றி வச்சிருக்கிறாரு. எந்த இடத்திலிருந்து, பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து இப்படிப்பட்ட பிள்ளைகள் சாகணும்னு சொல்லி அந்த இடத்திலிருந்து சட்டம் புறப்படுகிறது, சைன் போட்டு லெட்டர் அனுப்புறாங்க. ஆனா அதே அரண்மனையில் பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் மோசையை அங்கே கொண்டு போய் வளர்த்துறாரு. எவ்வளவு நன்மை, எவ்வளவு நன்மை, எவ்வளவு நன்மை! ஆனால் இத்தனை நன்மையும் பார்த்து இவ்வளவு தூரம் கர்த்தர் அவனை நடத்தி வந்த போதிலும் இப்போ அவனுக்கிட்ட இருக்கிற அந்த இன்ஃபீரியரு, அவன்கிட்ட இருக்கிற தாழ்வு மனப்பான்மை எந்த நன்மையும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி காமிக்காம மறைச்சிருச்சு. பிரதர், சிஸ்டர், என்னுடைய அன்பு தகப்பனை, தாயே, இன்னைக்கு ஆண்டவர் யாரையோ ஒருத்தரை பார்த்து கர்த்தர் தெளிவாக பேசுகிறாரு. நான் நம்புகிறேன், உங்கள் வம்சத்தில் இருக்கிறவங்கள விட ஆண்டவர் உங்களை தானே ஸ்பெஷலாக நடத்தினார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேரை விட கர்த்தர் உங்களை அழகாக நடத்தினார்ல. எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் போய் சேரல, ஆனால் ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தந்தார்ல. நீங்கள் ஆண்டவர் நடத்தி வந்த பாதையை நினச்சி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை நினைச்சு பாருங்க, ஆண்டவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு செய்ததை நினைச்சு பாருங்க. உங்களுக்கும் எனக்கும் செய்த அதிசயத்தை போல யாருக்குமே கர்த்தர் இதுவரைக்கும் செஞ்சதே இல்லை. அவ்வளவு அதிசயத்தை கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்கிறாரு. ஆனா மோசையை போல இன்றைக்கு பார்க்கிற இந்த தோல்வியை பார்த்து, இன்னைக்கு கடந்து போகிற இந்த பாதையை பார்த்து, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நடத்துகிற இந்த விதத்தை பார்த்து மனசு உடைஞ்சு போய் யார் இந்த ஜெபத்தில் இருந்தாலும் கர்த்தர் மறுபடியும் உங்கள்கிட்ட சவால் விடுறாரு. மனுஷனுக்கு நாவை உண்டு பண்ணினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? குருடனையும் செவிடனையும் ஊமையனையும் நடத்துகிறவர் படைத்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் தானப்பா செஞ்சேன். இதுவரைக்கும் உங்களை நடத்துவதற்கு ஆண்டவரால் முடியுமானால் இந்த சூழ்நிலையில் இருந்தும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். அவர்களுக்கு முன்பாக அவமானப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, சோகத்தோடு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை தாங்க. என்னுடைய தாழ்வு மனப்பான்மையினால நான் அப்படி கண்டிப்பாக என்னை குறித்த குறைவுகளை நான் இனி நினைக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்தை சீக்கிரமாய் வாசித்து நம்ம கடந்து போகலாம். ஸ்தோத்திரம். அதே 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய
9ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமாம், நீங்கள் 22வது வசனத்தை வாசிக்கலாமே. 22வது வசனம். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரரையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே ஆமே. பின்பு சாமுவேல் சமையக்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமையக்காரன் ஒரு முன் தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்து கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்பாக வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ அவன் உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரையிலும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடையே சாப்பிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இந்த வசனத்தை வாசித்தோம். இன்னொரு வசனம் சொல்லும்போது சொல்லுகிறது, இப்போ இந்த சிச்சுவேஷன் எல்லாம் முடிச்சுட்டு தாவீதை சந்திக்கிறது போல சவுலுக்கு ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அப்போது சூழ்நிலை உண்டாகும்போது அங்கே ஸ்திரீகளை ஆடி பாடுகிறார்கள். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. அதற்கு பிறகு அன்று முதல் தாவீதை சவுல் காய்மகாரமாய் பார்த்தான் அப்படின்னு சொல்லுது. அடுத்து தொடர்ந்து வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, என்றைக்காகிலும் ஒரு நாள் தாவீது தன்னை கொன்று விடுவானோ அப்படின்னு நினைச்சு அவன் கொல்றதுக்கு முன்னாடி நம்ம அவனை கொன்றணும்னு தன்னுடைய மனதிற்குள்ளே என்ன எடுத்தான் அப்படின்னு சொன்னா, அவனை பழிவாங்கி அவனை கொல்லுவதற்கு ஒரு முடிவெடுத்து தன்னுடைய கற்பனையிலேயே வாழ்ந்தவன் தான் யார் அப்படின்னா சவுல். நம்பர் 3, மூன்றாவது, ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக கவனிங்க. இன்ஃபீரியர், இந்த தாழ்வு மனப்பான்மை என்கிற இந்த வியாதி ஒரு கொடுமையான வியாதி. இந்த வியாதி எதில் உங்களுக்கு போகும், இல்லை எதில் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், நிறைய பேருடைய இருதயத்துக்குள்ளே கற்பனை தனக்கு மனசுக்குள்ள கற்பனை. முதல்ல நம்மை குறித்து இருக்கிற தவறான கற்பனையிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு யாரும் எதிரி இல்லை, உங்களுக்கு எந்த விரோதியும் இல்லை, உங்களை யாரும் தப்பா பார்க்கல, உங்களை யாரும் கேவலமாகவும் பார்க்கல, நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க. இது உங்களை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆமேன். பொதுவா நம்மளை பார்த்து நிறைய பேர் என்ன பண்றாங்க? இவன் வளர்ந்துருவானோ, இவன் உயர்ந்துருவானோ அப்படின்னு பயந்தான் படுறாங்களே தவிர, நம்மை குறித்து ஒரு குறைவான எண்ணம் நிறைய பேருக்கு. ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு என்ன எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்மை குறித்து ஒரு குறைவான கற்பனை பயம். இது சிலர் உடம்புல நாத்தமே அடிக்காது, ஆனால் நான் நாடுறனோ எப்பா ஒன்றும் இல்லைப்பா உடனே நான் என் உடம்புல நாத்தம் அடிக்குதோ அப்படின்ற எண்ணமே நிறைய பேர் என்ன பண்ணலைன்னா பக்கத்தில் பழக விடலை. அதான் ஒரு பிரதர் ஒரு நாள் சந்தித்தேன். ஒரு பிரதரை சந்திக்கும் போது எனக்கு கை கொடுத்தாரு. அப்போ கை கொடுத்துட்டு அவர் என் கையே பார்த்தாரு. எதுக்குடா இவர் கையே பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி நானும் அவருடைய கையை பார்த்தா அவருடைய உடம்பு முழுக்க கருப்பாக இருக்குது, கை மட்டும் வெள்ளையாக இருக்குது. எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, சரி இவர் கையையும் பார்க்குறாரு என்னையும் பார்க்குறாரு, அப்போ இவருடைய கை மட்டும் வெள்ளையாக இருக்குது, சரி ரொம்ப தப்பாக எடுத்துக்க மாட்டாருன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் இல்லை உங்கள் கை மட்டும் இவ்வளோ கலராக இருக்கே பிரதர், என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், பாஸ்டர் இந்த வெள்ளையாகிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? மூஞ்சி வெள்ளையாகிறதுக்கு செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இந்த கை வெள்ளையாகிறதுக்கு செலவு பண்ணுறேன்னு ஃபஸ்ட் டைம் கேட்குறேன்.
உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் பொதுவாக வந்து ஃபேஸ் வெள்ளையாக இருக்கணும்னு நிறைய பேர் க்ரீம் எல்லாம் போடுவாங்க, செலவு பண்ணுவாங்க, பட் கை வெள்ளையாகும் அப்படின்னு நான் போட்டது மாதிரி கேள்வி. இல்லை பெரிய பெரிய ஆஃபீஸருக்கெல்லாம் கை கொடுக்கும்போது கை கலராக இருந்தால் தான் மதிப்பாம் அப்படின்னு யாரோ இவருக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவருடைய கற்பனை என்ன அப்படின்னா, நம்ம ஆஃபீஸர்ஸை சந்திக்க போகிறோம், ஆஃபீஸர்ஸுக்கு கை கொடுப்போம், நம்ம கை கருப்பாக இருந்தால் ஏற்றுக்க மாட்டாங்க, வெள்ளையாக இருந்தால். அதனால இவர் மூஞ்சிக்கு க்ரீம் போடுறாரோ இல்லையோ, டெய்லி எதுக்கு கை க்ரீம் போட்டிருக்காருன்னா, இவர் என்ன நினச்சிக்காருன்னா, நான் கை கொடுக்கும்போது உங்கள் கை நல்ல கலராக இருக்குது பிரதர் நான் சொல்வேன்னு எதிர்பார்த்துருக்காரு போல. அதனால தான் கையை பார்த்துருக்கிறார். அப்போ எவ்வளவு தூரம் சில மனிதர்களுடைய கற்பனை பாருங்க, இன்ஃபீரியர் வந்து எவ்வளோ பெரிய கற்பனையை கொடுக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று இந்த ஆராதனை வேளையில் இன்னொரு தீர்மானத்தை எடுங்க. எந்த கற்பனையும் நீங்கள் உங்களை குறித்து தாழ்வாய் பண்ணவே வேண்டாம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. அவங்க என்னை பார்க்குற பார்வையே சரியில்லை, அதனால் நான் கிளம்பிடட்டுமா, நான் அப்படியே போயிடுறேன், நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வரல. அவங்க என்ன ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க, ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஒரு மாதிரியும் இல்லை, ஒரு கேவலமும் இல்லை. எனக்குள்ளே ஒரு கற்பனையை நான் ஒரு நாளும் தவறானதை வளர்த்தவே மாட்டேன். ஹல்லேலூயா. எழுப்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு பலன், தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு பலன் தரும் கண்மலை, எனக்கு பலன் தரும் கண்மலை. தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் நான் என் தேவனை நான் துதிப்பேன். அவர் என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் ஆண்டவர் என்னை உண்டாக்கி வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவேன், நான் விசேஷமானவன், நான் விசேஷமானவன். எனக்குள்ள எந்த தாழ்வு மனப்பான்மை இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. கர்த்தர் என்னை நன்றாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை நல்லா வச்சிருக்கிறார். கர்த்தர் இன்னும் என்ன நல்லா கர்த்தர் வைப்பார். எனக்கு எந்தெந்த வருஷத்தில் என்னென்ன தேவையோ அதை என் தேவன் எனக்காக செய்வதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, அப்பாவை பார்த்து முழு பலத்தோட ஹல்லேலூயா. இல்லை மகனே, இல்லை மகளே, அநேகரை பார்க்கலாம் ஆண்டவர் நன்றாய் வைத்திருக்கிறார். நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் எதுக்கு இப்படி இருக்கிறேன், என் பிள்ளைங்க எதுக்கு இப்படி இருக்கிறாங்க, என் குடும்பம் எதுக்கு இப்படி இருக்குது, கர்த்தர் சொல்லுகிறார் அதை கேட்கவே வேண்டாம். கர்த்தர் நன்றாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட வருது. எனக்கு ஒரு பெரிய மேன்மை இருக்குது, நான் விசேஷமானவன். உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மனுஷனிடத்துல பணம் இருக்குது, சொத்து இருக்குது, அழகு இருக்குது, ஆனா எனக்குள்ள என் இயேசு இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்குள்ள இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். கரங்களை தட்டி பாடி ஆமென். ஹல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் அதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா என்னோடு இருப்பதினா, எதினா இது எதினா என்னோடு வருவதினா, எதினா இது எதினா என்னோடு, எதினா இது எதினா என்னோடு வருவதினா. அப்படியே காணிக்கை செலுத்திட்டே இந்த பாட்டை பாடி ஆமென். உலகத்தில் இருக்கிறவனை விட
எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். பாருங்க, எல்லாரும் கவனிங்க. போய் எப்படி நிற்கணும்னா, எந்த இடத்துல போய் நின்னாலும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை பெருமையாய் நிற்க வேண்டாம், ஆனால் தைரியத்தோடு நிற்கணும். உடஞ்சு போய் நிற்க வேண்டாம், கான்ஃபிடென்ட்டோடு நிற்கணும். ஆமேன். நல்லா தானே இருக்கும், நல்லா தானே இருக்கும், நல்லா தானே இருக்கும். ஏதோ ஒரு குரல், நான் எங்கள் பாஸ்டர் நல்லா இருக்கேன். இல்லை, நீங்கள் எங்கேயும் போகாதீங்க. ஆன்லைனில் இருக்கிறவங்க கூட தெரியும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணும்போது நிறைய நேரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் 2 மணி நேரம் 2 hours நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் வரும்போது எப்படி வருவீங்க தெரியுமா? எப்படா நான் எவ்வளோ நல்லா இருக்கேன், நான் எவ்வளோ நல்லா இருக்கேன், ஆண்டவர் என்னை எவ்வளோ நல்லா வச்சுருக்கார் தெரியுமா, எவ்வளோ நல்லா வச்சுருக்கார் தெரியுமா. அதனால் நம்முடைய வேல்யூ நமக்கு தெரியல, நம்முடைய வேல்யூ நமக்கு தெரியல. ஆனால் நம்முடைய வேல்யூ என்னன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் நம்மளை விடவே மாட்டேங்கிறான் பாருங்க, விழ தள்ளுற வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கிறான் பாருங்களேன். அதனால் நான் நம்புகிறேன், நம்முடைய வேல்யூ நமக்கு தெரியணும். உன்னை எவ்வளவு அதிசயமாக நான் படைச்சிருக்கிறான்ப்பான்னு நமக்கு தெரியணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. அதனால் எந்த வாலிப தங்கச்சிங்க, கேர்ள்ஸுக்கு தான் வாலிப தங்கச்சிங்க ரொம்ப கவனமாக இருங்க. உனக்கு எந்த அதே நேரத்தில் சுப்பீரியாரிட்டியும் வந்துடக்கூடாது, அப்படின்னா பெருமையும் வந்துடக்கூடாது. நான் கோல்டு மெடலிஸ்ட்டு, நான் அப்படி படித்தேன், இப்படி படித்தேன், நான் கலராக இருக்கிறேன், என் அழகுக்கு எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா, அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லக்கூடாது. தாழ்மையாக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் உனக்கு என்ன வந்துடக்கூடாதுன்னா, உன்னை குறித்து எப்போவுமே தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். என்னை யார் கல்யாணம் பண்ணுவா, என்னை யார் ஏற்றுக்குவா, நான் நம்புகிறேன் உங்களை படைச்சவர் அப்பா, இதுவரையும் வளர்த்தினவர் அப்பா. எப்படி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யாமல் இருப்பார்? கண்டிப்பாக கர்த்தர் நன்மையை செய்வார். ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.